Hey my families, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. அதுதாங்க ஏங்க எனக்கு மட்டும் இப்படியாப்பட்ட ஒரு சோதனைன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பண்ண கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னதான் இந்த குடும்பமே இப்படி தானா, இல்லை எனக்கு மட்டும் இப்படிலாம் அமைகிறாங்களா, இல்லை என்னை யாரும் புரிஞ்சிக்கலையா, இல்லை நான் யாரையும் புரிஞ்சிக்கலையா, எனக்கு இப்படி தானா, இல்லை நான் இப்படி தானா. உடனே நீங்கள் எல்லோரும் கமெண்ட்டில் வந்துடுவீங்க, நீங்கள் தான் இப்படி அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஒவ்வொருத்தவங்க கூட நம்ம இருந்து பார்த்தா தான் அவங்களுடைய சூழ்நிலையும் அவங்களுடைய அருமை பெருமையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுமே. அந்த மாதிரி தான் இப்போ ஒரு 3 ஞாயிற்றுக்கிழமை வந்தாங்க. திங்கள், செவ்வாய், புதன். இன்றைக்கி வந்து புதன்கிழமை. 3 நாளாக வந்து நாத்தனாருங்க அந்த அளவுக்கு வந்து நான் அவங்கள குறை சொல்லலை. மனசில் தோன்றதை இவங்களும் இப்படி தானா அப்படின்றத வந்து நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை வந்து டான்ஸ் கிளாஸ் போயிட்டு வந்தேன். கல்பனா நீ வந்து கறி செஞ்சாங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க வீடியோவில், நேற்று வீடியோவில் பார்த்துருந்துருப்பீங்க. அதுதான் வந்து இப்போ ஒரு பிரச்சனையாகவே, ஒரு போர்க்களமாகவே எங்கள் வீட்டில் வந்து வெடிச்சிருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமையே எனக்கு ரொம்ப வயிறு வலி முடியல. அதனால் வந்து ரொம்ப அவஸ்தைப்பட்டுருந்தேன். டான்ஸ் கிளாஸ் போயிட்டு வர்றப்போ என்ன பண்ணேன், சரி இவங்க இருக்கிறாங்களே, திங்கக்கிழமை சாப்பிட மாட்டாங்க, செவ்வாய்க்கிழமை நான் சமைக்க மாட்டேன், புதன்கிழமை ஒரு நாள் அவங்க அம்மா வீட்டில் சாப்பிட்ணுன்னதுனால சரி நம்ம ஞாயிற்றுக்கிழமை செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது கறி எடுத்துகிட்டு வந்தேன். வரும்போதே எனக்கு ரொம்ப முடியல. அன்னைக்கு லைவை யாராவது பார்த்துருந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அன்றைக்கி எனக்கு உடம்பு முடியாமல் நான் எப்படி அந்த லைவை போட்டேன், ஹரி டான்ஸ் கிளாஸில் இருந்து அப்படின்றது. அப்போ வரும்போது கறி எடுத்துகிட்டு வந்தப்போ அண்ணி எல்லாமே செஞ்சாங்க. நான் அன்றைக்கி ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன், அண்ணி இந்த மாதிரி நான் வாங்கின்னு வந்துட்டு நீங்கள் வந்து சமைக்கிறீங்களா, என்னால் சுத்தமாக முடியல அப்படின்னு. அக்கா என்ன சொன்னாங்கன்னா, கல்பனா அண்ணின்னு நான் வரேன் வந்து செஞ்சு தரேன் அப்படின்னாங்க. அதுக்கு முன்னாடியே எங்கள் நாத்தனாருக்கு ஃபோன் பண்ணி நான் இன்றைக்கி கறி எடுத்துகிட்டு வரேன், சாப்பாடு செய்யவா இல்லை சப்பாத்தி செய்யவா, என்ன செய்யணும்னு சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு, இல்லை கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு சப்பாத்தி செஞ்சிடுன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நான் எதுக்குமே அதுக்கு பேசவே இல்லை. அப்படியே எனக்கு வயிறு வலி ரொம்ப நேரம் ஆக ரொம்ப வயிறு வலி அதிகமாக இருந்தது. அதனால் என்ன பண்ணேன், எல்லாத்தையுமே அப்போ வந்து ராதா கிட்டே நான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ என்னை கேட்குறா, ஏண்டி ஒரு மாதிரியாக இருக்கிற அப்படின்னு. இல்லை ரொம்ப வயிறு வலி அதிகமாக இருக்குது எனக்கு, என்னப்பா. ஏன்னா இப்போ நான் இருக்க சூழ்நிலைக்கு எனக்கு அந்த ஆறுதலாக என்கிட்ட பேசுகிறது ராதா மட்டும்தான், மாமா கூட கிடையாது சரிங்களா. ராதா மட்டும்தான். ஏன்னா நான் இருக்க இந்த வழியில் இருக்க இந்த மனநிலைமையை எனக்கு புரிஞ்சிக்கின்னு எனக்கு வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு நான் வந்து இந்த வீடியோ போடுறேன். நேற்று கூட இன்ஸ்டாகிராமில் கூட ஒரு சிஸ்டர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் என்கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கும் உண்மையாக சொல்கிறேன் கையில் காசு இல்லைங்க. நீங்கள் நினைக்கலாம் அப்போ வந்து உங்களுக்கு சிக்கன் வாங்குறதுக்கெலாம் காசு இருக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு காசு இல்லையா அப்படின்ட்டு. வீட்டுக்கு அவங்க வந்து 4 வருஷம் 5 வருஷம் கழித்து வராங்கன்னும் போது அவங்கள நம்ம நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் அந்த காசை வந்து மாமா போட்ட காசுலேருந்து வந்து எடுத்து நான் அந்த 2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்தேன். நான் அதை எடுத்துகிட்டு போய் எனக்கு ஹாஸ்பிட்டல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா பார்க்கலாம், எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் நாளைக்கு ஒரு என்ன தெரியுமா அவங்க அண்ணா சொல்லுவாங்க, உன் பொண்டாட்டி எதுவுமே சமைச்சு போடல, உன் பொண்டாட்டி எதுவுமே செய்யலை அப்படின்றத அவங்க அண்ணாவும் சொல்லுவாங்க, அவங்க அக்காங்களும் சொல்லுவாங்க. சொல்கிற ஆளுங்க தான். அதனால தான் என்னால் முடியலையோ நான் வந்து செஞ்சது எல்லாமே அவங்களுக்கு. ஆனால் சடனாக அவங்க வந்து இந்த மாதிரி மாறுவாங்க அப்படின்றது எனக்கு தெரிய கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாகவே எங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. அந்த ஃபேன் பிரச்சனை நான் சொல்லியிருந்தேன். அந்த ஃபேனை வந்து கேட்டாங்க. அதுக்கப்புறம் புது மிக்ஸி எங்கள் அம்மா வீட்டில் வாங்கி கொடுத்தது வந்து நான் இங்கே வச்சுருந்தேன், அதை பார்த்துட்டு கேட்டாங்க. அதெல்லாம் வந்து நான் புது மிக்ஸியை கொடுக்க மாட்டேன், அது எங்கள் அம்மா வீட்டில் வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்லி நான் முடிச்சிட்டேன். வேணா உங்கள் தம்பி காசு கொடுக்கட்டும், நான் வேணா புதுசு கூட வாங்கி கொடுக்குறேன் தவிர நான் அது கொடுக்க மாட்டேன். அப்பவும் இப்போ நான் வந்து வாங்கி கொடுக்க மாட்டேன். ஏன்னா நீங்கள் 4 பேர் 3 பேர் இருக்கீங்க, 3 பேர் ஒரே வீட்டில் இருக்கிறீங்க. இப்போது உங்களுக்கு மட்டும் நான் வாங்கி கொடுத்து அமிச்சேன்னா இன்னொருத்தவங்க இருக்காங்க அவங்களும் கேட்பாங்க, அப்போ இன்னொருத்தவங்க இருக்காங்க அவங்களும் கேட்பாங்க. இப்போ 3 பேருக்கு வாங்கி கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை. மொத்தம் 4 அக்கா தங்கச்சிங்க.
ஒருத்தவங்க மட்டும் இறந்துட்டாங்க. இப்போ 4 பேர் இருக்காங்க. நான் வாங்கி கொடுத்தா 4 பேருக்குமே வாங்கி கொடுக்கணும். அதனால என்னால் இப்போதைக்கு முடியாது. நான் வேணா உங்கள் தம்பி காசு போட்டாங்கன்னா நான் காசு போட்டு விட்டுறேன், நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கோங்கன்னு அப்படின்னு நான் சொல்லிட்டேங்க. சிக்கன் ஞாயிற்றுக்கிழமை செஞ்சாங்க, ரொட்டி செஞ்சோம். வந்தாங்க, எல்லாமே சாப்பிட்டாங்க, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சாப்பிட்டா அதாவது அப்படி அப்படியே போட்டு போயிட்டாங்க. அப்படியே எப்படி சொல்கிறது, பாத்திரம்லாம் தேய்க்க முடியாமல் ஏஞ்சி போய் பாத்திரத்தை எடுத்து போட்டு எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு வீட்டை பெருக்கி வீட்டை மாப் போட்டு விட்டுட்டு அவங்க வந்தனால நானும் அரியுமே வெளியே தாங்க படுக்கிறோம். அந்த கொசுக்கடி, குளிர், இங்கே மழை வேற பெய்யுதா, எல்லாத்துலேயுமே நாங்கள் வெளியே தான் படுக்கிறோம். அப்போ கூட என் புருஷன் கேட்டார், நீ ஏன் அவங்கள வந்து கட்டிலில் படுக்க வச்சு நீ ஏன் வெளியே படுக்கிற, அவங்களுக்கு தலைக்காணி பெட்ஷீட்லாம் கொடு, அவங்க வெளியே படுக்கட்டும், நீ போய் உள்ளே படுன்னு சொன்னேன். ஆனால் நான் வந்தவங்களை எப்படி வெளியே படுக்க வச்சு நம்ம உள்ளே படுக்குதுன்னு அவங்கள உள்ளே படுக்க வச்சு நான் போய் வெளியே படுத்தேங்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இன்றைக்கி எனக்கு இந்த பேர், இந்த அவமானம், இந்த அசிங்கம். என்ன சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. மறாவது நாள் என் புருஷனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அடுத்தவங்க வீட்டு பொண்ணு வந்து எதுக்கு சமைச்சு கொடுக்கணும், ஏன் உன் பொண்டாட்டியால் சமைச்சு கொடுக்க முடியாதா, ஏன் உன் பொண்டாட்டி சமைச்சு கொடுத்தா என்ன, எங்களுக்கு அப்போ வந்து சோறாக்கி கூட உன் பொண்டாட்டியால் போட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. அந்த இடத்த நான் எவ்வளோ வலிவேதனையில் இருந்தேன்றதை அவங்க புரிஞ்சிக்கல. என்ன எனக்கு என்ன பிரச்சனைன்றதும் புரிஞ்சுக்கல. ஒரு பொண்ணாக இருந்துக்குன்னு ஒரு பொண்ணுக்கு எந்த அளவுக்கு அந்த வலி இருக்குன்றதே அவங்க புரிஞ்சிக்காமல் அவங்க பேசுகிறாங்கன்னும் போது நம்ம அவங்களெலாம் என்ன சொல்கிறதுனே அப்படின்னு தெரியல. அவங்க எதுக்கு வந்து சமைச்சு கொடுத்தாங்க, அவங்க சமைச்சு கொடுத்து நாங்கள் சாப்பிடணும். அப்போ அவங்க சமைச்சு கொடுத்து சாப்பிட்ணுமானா அப்போ நீங்கள் அன்றைக்கே சாப்பிட்டு இருக்கக்கூடாது. அன்றைக்கி நல்லா இருக்குன்னு வாய்க்கு ருசியாக சாப்பிட்டீங்கல்ல, சாப்பிட்டா இப்போ எதுக்கு குறை சொல்கிறீங்க? இல்லை நான் வந்து அந்த மிக்ஸி கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால வந்து அந்த குறையா எப்படின்றது எனக்கு அது தெரியவே இல்லை. நானும் சரின்னு சொல்லி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து திங்கள், செவ்வாய், புதன் இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வரலை. ஏனோ தானோன்னு வந்தாங்க. கதவை நான் வந்து எப்போவுமே சாயந்தரம் அரி டியூஷன் போனாலுமே கதவை டாப்பல் போட்டுருவேன். ஏன்னா நைட் ஆனாலுமே பாம்பு கேம்பு உள்ளே வந்துடுச்சுன்னா நமக்கு யாருமே கிடையாது. ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம கூப்பிட்டா கூட யாரும் இல்லை, பூச்சி போட்டு ஏதாவது உள்ளே வந்துடும் சொல்லிட்டு எப்போவுமே அரி டியூஷன் போனான்னா கதவை டாப்பல் போட்டுருவேன். நான் வந்து இந்த பெட்ரூமுக்குள்ளே கதவை சாத்திட்டு படுத்தோன்னா இந்த கதவையும் அந்த கதவையும் சாத்திட்டா இந்த ஃபேன் ஓடுறதுக்கு அதுக்கும் யார் வந்து கூப்பிட்டாலும் வெளியே வந்து கூப்பிட்டா கதவை சத்தம் கேட்காது என்ன. அதனாலே ஒரு சில சமயத்துலலாம் நான் வந்து இந்த கதவை திறந்து வச்சுட்டு படுப்பேன். அப்படி இல்லைன்னா கதவை சாத்திட்டு ஹாலில் உட்காந்துன்னு இருப்பேன். அவங்க வந்தனால ரொம்ப சத்தமாகவே இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா பெட்ரூமில் வந்து படுத்தேன். அந்த 3 நாள் ரொம்ப உடம்பு முடியாதனால தான், அந்த ரொம்ப வயிறு வலியால் தான் வந்து நான் வந்து அந்த உள்ளே கூட படுத்துடுறதை தவிர அதில் நான் ஒரு நாள் முழுக்க சோறே ஆக்கலை. அந்த திங்கக்கிழமை முழுக்க நான் சோறே ஆக்கலை. அரி வந்து பொரி சாப்பிட்டான். என்ன அவங்க கேட்குறாங்கல்ல, ஏன் முடியலன்னா சொன்னால் நாங்கள் வந்து சாக்கி கொடுக்க போகிறோம், அந்த பொண்ணுங்க வந்து செஞ்சு கொடுத்தது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கல்ல. அந்த ஒரு நாள் முழுக்க என் புள்ள சாடாமலே என் கூட பட்னியாக படுத்திருந்தான். அப்போ யாருக்கும் வந்து கதவை தட்டி கேட்கணுன்ற கேள்வி கேட்கணும் அப்படின்றது கிடையாது. வந்து எங்களுக்கு யாரும் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கல. இந்த 2-3 நாளாக நான் வழியில் அவஸ்தைப்பட்டுங்கிறேன், யாருமே கேட்கல. நான் ராதா கிட்ட பேசுகிறேன் தான், நான் பேசலைன்னு யார்கிட்டையுமே சொல்லவே கிடையாது. நான் பேசுகிறேன் தான், ராதாவும் என்கிட்ட பேசுகிறேன், நானும் ராதா கிட்ட பேசுகிறேன் தான். இன்றைக்கி ராதா இல்லை அப்படின்னா நான் எப்போவோ என் கதையை நான் முடிச்சுட்டு இருந்திருப்பேன். ஏன்னா அந்த வழியில் அந்த அளவுக்கு நான் அவஸ்தைப்பட்டேன். என் புருஷனையே நான் கேள்வி கேட்டேன், நான் வழியில் அவ்வளோ அவஸ்தைப்படுறேன், ஒரு வாரத்தை கூட ஃபோன் பண்ணி நீ ஹாஸ்பிட்டல் போறியா, இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்காவது போறியா, அப்படி இல்லைன்னா உன் உடம்புக்கு என்ன பிரச்சனை. அப்போ கூட அவர் கேட்ட கேள்வி என்ன, இப்போ உடம்பு உனக்கு வயிறு வலிக்குதான்னு நான் கேட்டேன்னா உனக்கு வயிறு வலி சரியாக போயிடுமா அப்படின்னாரு. அப்படியே அதை நினச்சி அழுது அன்னைக்கு எனக்கு என்னென்னவோ மனநிலைமை என்னென்னவோ தோணுச்சு. என்ன ஒரு நிமிஷம் நான் யோசிச்சு கூட பார்க்கல, நான் பண்ணணும் அப்படின்ற முடிவுக்கு. என்ன அந்த நேரம் 5:30 மணி வரைக்கும், சாயந்தரம் 5:50 வரைக்குமே நான் படுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எந்திரிச்சு போய் இல்லை என் மனநிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, நான் இப்படியே படுத்திருந்தேன்னா நான் ஏதாவது ஆகிடுவேன்ட்டு எந்திரிச்சு போய் வாசலை பெருக்கிட்டு குளிச்சுட்டு வந்து சாமிக்கிட்ட விளக்கேற்றிட்டு அவ்வளோ நேரம் உட்காந்து அழுதுட்டு எனக்கு உடம்புக்கு என்ன தான் பிரச்சனை, என் வயிற்றுல என்ன தான் இருக்குது, என்னால் முடியல அப்படின்னு சொல்லி அழுதுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ராதா ஃபோன் பண்ணான்.
ராதா ஃபோன் பண்ணதுக்கப்புறம் அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நான் அழுதேன். இந்த மாதிரி என்னால் சுத்தமாக முடியல, எனக்கு வலிக்குது, என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாக சொல்கிறேன், என்கிட்ட கையில் காசே கிடையாது. என்ன நான் தமிழ்நாட்டுக்கு ஏன்டா போனேன் அப்படின்றத இப்போ நான் யோசிக்கிறேன். என்ன நான் வந்து தமிழ்நாட்டுக்கு போயிட்டு என்கிட்ட இருந்தது எல்லாத்தையும் நான் செலவு பண்ணிவிட்டு சுத்தமாக என்கிட்ட இல்லை. யூடியூப் பேமெண்ட் நான் போகிறப்போ வந்தது அவ்வளோதான். எனக்கு இந்த மாதம் யூடியூப் பேமெண்ட்டு வராது. என் கையில் சுத்தமாக காசும் இல்லை. நான் நல்லா கடங்காரியாகி நல்லா மாட்டிட்டேன். நான் பிரச்சனையில் மாட்டி நான் இப்போ உட்காந்துன்னு இருக்கிற கடன் பிரச்சனையில் மாட்டி நான் உட்காந்துன்னு. எனக்கு 10,000 20,000ன்றதே எனக்கு பெரிய கடன் தாங்க. ஒருத்தவங்களுக்கு நான் 15,000 தரணும். எனக்கு இது அவங்க ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா வீட்டாண்ட தான் நான் எடுத்து அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமலே நான் அவங்கள அவாய்ட் பண்ணி நான் அவ்வளோ அவாய்ட் பண்ணிக்கிட்டு நான் வரேன். நான் இவ்வளோ மனநிலைமையில் எனக்கு வந்து 100 ரூபா ஒருத்தவங்களுக்கு கடன் தரணுன்னா கூட எனக்கு அது பெரிய விஷயமா நான் அதை மனசுக்குள்ளேயே வச்சுருப்பேன். நான் அதை வந்து கவலைப்படுவேன். ஐயோ நான் அவங்களுக்கு காசு தரணுமே, எனக்கு இந்த காசு பிரச்சனை வந்தாலுமே நானாகவே இருக்க மாட்டேன். நான் வந்து எனக்கு டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவேன். ஏன்னா ஒருத்தவங்க கிட்ட நம்ம காசு தரோன்னு வாங்கிட்டோம், கை நீட்டி வாங்கிட்டோம்னா நம்ம அதை ரிட்டன் அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நான் எவ்வளோ மனசுக்கு போராட்டத்தில் எவ்வளோ கஷ்டத்தில் நான் வந்து உக்காந்தின்னு இருந்தேன். எனக்கு அந்த நேரம்லாம் சப்போர்ட் பண்ணி இல்லை வேணாம் இப்படிலாம் யோசிக்காத, இப்படிலாம் இருக்காத, எல்லா பிரச்சனையும் சரியாகும்னு சொல்லி ஆறுதல் சொல்லி எல்லாமே பண்ணது ராதா தான். என்ன உலகத்தில் யாருமே வந்து யோகியமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன உலகத்தில் எல்லாருமே தப்பு பண்ணுறவங்க தான். என்ன மாமா ஒரு வாட்டி என்னை ஃபோன் பண்ணி கேட்டேன், ராதா கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னேன், இப்போ ஏன் ராதா கிட்ட பேசுகிற நீனு? இப்போ எனக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது வந்து நின்னது அவ தான், பேசுனது அவ தான், எனக்கு ஆறுதல் சொல்லி இப்போ இருக்க நான் மனநிலைமைக்கு என்கிட்ட 24 மணி நேரத்தில் நைட் காலையில் 6 மணிக்கு இல்லை 5:30 மணிக்கு ஃபோன் பண்ணாள்னா எனக்கு அவன் திரும்ப நைட்டு 8:30 மணி 9 மணிக்கு அவள் புருஷன் வரும்போது தான் ஃபோனை வைக்கிறாளே. அப்போது நான் இருக்க மனநிலைமையை என்னை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட முழுக்க முழுக்க இந்த 3 நாளாக ஞாயிற்றுக்கிழமை தவிர திங்கள் செவ்வாய் இந்த 3 நாளுமே இப்போ நான் வீடியோ போடலன்னு அதுக்கப்புறம் திட்டினதுக்கப்புறம் தான் இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கிறேனே. வீடியோ போட்டால் ஏதோ ₹1 வரும், தயவு செஞ்சு அதை போய் போட்டு வந்து எனக்கு வீடியோ கால் பண்ணு, நான் பேசுகிறேன் அப்படின்னா. காலையிலேருந்து அந்த 3 நாளாக அவள் என்கிட்ட பேசினபடியே தான் இருக்கிறாளே. அப்போ அப்படியெல்லாம் இருக்கும்போது எனக்கு யாரோ ஒருத்தவங்க அண்ணிங்களாகட்டும் இல்லை ராதாவாகட்டும் இல்லை மற்றவங்களாகட்டும் இன்ஸ்டாகிராமில் கூட நேற்று வீடியோ பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் எனக்கு உடனே மெசேஜ் பண்ணி நான் வந்து ஒரு 2 முத்திரை அனுப்புகிறேன் சிஸ்டர், நீங்கள் அதை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சிஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். நான் அதை பண்ணதுக்கப்புறம் எனக்கு வலி அவ்வளோக்கு அவ்வளோ கம்மியாச்சு. உண்மையாக சொல்கிறேன், அதை நான் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கையால் பிடிச்சப்பல எனக்கு அந்த வலி வந்து அவ்வளோக்கு அவ்வளோ கம்மியாச்சு. நேற்று நைட்டும் பண்ணேன் நான், இன்றைக்கி காலையிலையும் பண்ணேன் நான். எனக்கு அவ்வளோக்கு அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குது. எனக்கு இப்போ அந்த வயிறு வலி, அந்த வயிறு பாரம் இல்லாமல் இருக்கிறது எல்லாமே நான் ராதா கிட்ட சொன்னேன். அதை செஞ்சதுக்கப்புறம் எனக்கு அந்த வலி இல்லாமல் இருக்கிறதா, எனக்கு அந்த வெயிட்டு பாரம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கஷ்டத்தில் நான் இருக்கேன். அசால்ட்டாக எங்கள் நாத்தனார் வந்து சாயந்தரம் ராதா வீடியோ காலில் இருக்கா, நாத்தனார் வந்து சொல்லிட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு இன்னும் கிளியராக புரிஞ்சிக்கிற தன்மை இல்லை, புரிஞ்சுக்கவும் இல்லை. ராதா என்கிட்ட வீடியோ காலில் பேசிகிட்டு இருக்கா. அவங்க வந்தாங்க, வந்து உட்காந்தாங்க. வந்து என்ன தெரியுமா சொல்லிட்டு போகிறாங்க, சொல்லிட்டா நீ தான் மூஞ்சால் அடிச்சப்பல கதவை சாத்தி வச்சிருறியே, நாங்கள் எப்படி வர முடியும்? அப்போ இதுக்கு முன்னாடிலாம் கதவு சாத்தி வச்சுருக்கும்போது வரலையாங்க? இதுக்கு முன்னாடிலாம் வந்தாங்க, சாப்பிட்டாங்க, கொண்டாங்க, போனாங்க, அப்போலாம் தெரியல. நான் எப்போ இந்த ஒரு 2 பொருள் தர மாட்டேன்னு சொன்னனோ அப்போ வந்து நான் வந்து தப்பானவளாக ஆகிட்டேன். அவங்களுக்கு நான் வந்து ஆகாதவளாக ஆகிட்டேன், நான் வந்து கதவை சாத்தி வைக்கிறவளாக ஆகிட்டேன், மூஞ்சால் அடித்தபடியே ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொன்னாங்க. எனக்கு அப்போ கூட ராதா அந்த கேள்வியை கேட்குறா, என்னத்துக்கா நீ வந்து மூஞ்சால் அடிச்சப்பல கதவை சாத்தி வைக்கிறே? ராதாக்கு நல்லாவே தெரியும். என்ன இந்த 3 நாளாக முழுக்க என் புருஷன் என்கிட்ட பேசுனதை விட ராதா என்கிட்ட பேசிக்கின்னு இருந்தது தான் அதிகம். இப்போ கூட இந்த விஷயம் அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு கூட எனக்கு தெரியாது. நான் எந்த மனநிலைமையில் இருந்தேன், எந்த மன அழுத்தத்தில் இருந்தேன் அப்படின்றது கூட அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. இப்போ கூட என்ன தெரியுமா சொன்னார், ஃபோன் பண்ணி சாயந்தரம், நீ வச்சுருக்க புடவைங்கள அக்காவுக்கு பிடிச்சிருக்கான், அதில் வந்து அக்காங்க 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு புடவை கொடுத்துட்டு மீதி காசு நான் 2,000 ரூபா போடுறேன் பசங்களுக்கு. ஏன் நான் கொடுக்கணும்? ஒன்று என் புருஷன் எனக்கு கல்யாண நாளுக்கு எடுத்து கொடுத்தது, இன்னொன்று என் அம்மா எனக்காக எடுத்து கொடுத்தது. நான் அதை 2 எப்படி கொடுக்கறது? நான் எப்படி கொடுக்க முடியும் அந்த 2? நீங்களே சொல்லுங்களேன். அதான் நான் ஒரே வார்த்தை சொன்னேன், உனக்கு தேவைன்னா உன் அக்கா தங்கச்சிங்களுக்கு எடுத்து கொடுக்குது, நீ காசு போட்டால் நான் எடுத்து கொடுப்பேன், இல்லைன்னா நான் எடுத்து கொடுப்பேன்.
அப்போ கூட அவர் அந்த 2000 நான் போடுறேன், அந்த பசங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு அக்காங்களுக்கு வந்து என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு நான் ஃபோனை வச்சுட்டேன், ஒரே வார்த்தையை வச்சுட்டேன். அவங்க வருவாங்க, திரும்ப இப்போ நைட்டுக்கு வருவாங்க, இல்லை எப்போயாவது வருவாங்க, ராதா அவங்கக்கிட்ட பேசணும், நான் கேள்வி கேட்கணும் அவங்கள அப்படின்றதுக்காக தான் ராதாவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நானும் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு இதுனா கேட்கறதுக்கு யாரும் இல்லை. என்ன இதுவே ராதானா முழுக்க முழுக்க தெரிஞ்சவ. ஏன்னா ஃபஸ்ட்டு போன வருஷத்தில் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு நான் வந்து வீட்டை விட்டு போய் ராதா வீட்டில் உட்காரும்போது எனக்கு அம்மா ஸ்தானத்தில் இருந்து எனக்காக கேள்வி கேட்டது ராதாவுடைய மாமியார் மட்டும்தான். என்ன அவங்க தான் என் நாத்தனாரை அவ்வளோ கொள்ள கேள்வி கேட்டாங்களே. என்ன அதே மாதிரி ராதாவும் இப்போ அவ்வளோ கொள்ள கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தா. ஆனால் அவங்க வரலை. அவங்க வீடியோ காலில் அவள் பேசின்னு இருந்த வரைக்கும் வரவே இல்லை அவங்க. பார்ப்போம், நானும் வெயிட் பண்ணுவோம். எப்படிங்க ஒரு பொருள் கொடுக்கலன்ன உடனே நான் ஆகாதவளாக ஆகிட்டேன். இப்போ அதுவே அந்த பொருளை நான் அவங்களுக்கு தூக்கி கொடுத்துருந்தேன்னா, அந்த துணி லிக்விடு கொடுத்துருந்தேன்னா, அதுக்கப்புறம் கிரைண்டரு, அதுக்கப்புறம் அந்த ஃபேனு, அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கொடுத்த புடவை, இதெல்லாம் நான் கொடுத்துருந்தேன்னா நல்லவளா? இந்த ஊர்க்காரங்களே இப்படி தானா என்னன்னு எனக்கு புரியவே இல்லை. என் மனசு கஷ்டம், என் மனசில் பாரம் இருந்தது எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். இப்போ எனக்கு மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். சப்போஸ் ஏதாவது நான் கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை கொடுங்க. பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.